அவர் நீலேஷ் என்ன பண்ணியிருக்காரு, செபி கிட்ட போயிருக்காரு. இப்ப நீங்க வந்து செபி கிட்ட வந்து இந்தியாவில் இருக்கிற கோல்டு எல்லாம் மோடியோட எக்கனாமிக் அட்வைசர்ல இருக்கிற ஒருத்தர், கவுன்சில் இருக்கிற ஒருத்தர் போய் செபிட்ட சொல்றாரு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, இந்த கோல்ட் பீஸ் எல்லாம் ஒரு லெவல் சேர்ந்தோன்னையும் அம்மன் அதை கொடுத்துட்டு நீங்க பிசிக்கலா வாங்கி வச்சுக்கிறது தான் சேஃப் அப்படின்னு. கரெக்டா அங்க வந்து நின்றுட்டாங்க போல தெரியுது சார். ஆமா, கோல்டு பீஸ் வந்து செபியோட சூப்பரேஷன்ல வருது. போன மாசம் கூட 10,000 கோடி வாங்கியிருக்கீங்க. அந்த 10,000 கோடி அவங்க கலெக்ட் பண்ணி டாலரா மாற்றி வெளிநாட்டு அமிச்சு வேஸ்டான தங்கத்தை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். இல்லை சார், இப்போது அந்த விஷயத்தை வச்சு தான் நான் இப்போ பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நான் இதை போய் ஜென்ரலாக வேறு யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட கேட்குறேன்னு வைங்க, கோல்டெல்லாம் அப்படி வாங்க மாட்டாங்கப்பா, அப்படியெல்லாம் பண்ணால் நடக்கிற காரியமா? ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. அமெரிக்காலேயே நடந்திருக்கு, அமெரிக்காலேயே நடந்திருக்குது. இந்தியாவில் மொராஜி தேசாய் வந்து கோல்டை லிமிட் பண்ணுன்னாரு. அதனால் நம்ம பல விஷயங்கள் இருக்குது, நிச்சயமாக நடக்கும். அமெரிக்காவில் என்ன நடந்தது சார்? இதே மாதிரி தானே அதுவும்? ட்ரம்ப் மாதிரி இப்போ ரூஸ்வெல்ட்டும் ஒருத்தர் தான். அவன் என்ன சொல்லலாம், இந்தியான்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற கோல்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஆமாம், ஜஸ்ட் முடிஞ்ச அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டீங்கன்ட்டான். அதனால இனிமேல் கோல்டு வச்சுருந்தாலே இல்லீகல்ட்டான். நம்மளாலும் சொல்லலாம்ல. ஓகே, கோல்டு வச்சுருந்தா இல்லீகல்னு அவங்க என்ன டேர்ம்ஸில் சொன்னாங்க சார்? இப்போ என்ன டேர்ம்ஸ் இருக்குது சார்? அதெல்லாம் 71க்கு அப்புறம் மாறிடுச்சு. ஓகே, என்ன டேர்ம்ஸில் கோல்டு வச்சுருந்தாலும் இல்லீகல்னு அவங்க என்ன ரூல்ஸ்னால், நீ டாலருக்கு பதிலாக கோல்டு கொடுத்துருவான். எப்போ வேணால் நீ டாலரை கொடுத்து கோல்டு வாங்கிக்கலான்னு பேர். அப்படி சொல்லி வாங்கி ஒரு 12 வருஷம் பண்ணிவிட்டு 20 வருஷம் பண்ணிவிட்டு 1970 என்ன சொல்லிட்டான், இனிமேல் என்கிட்ட காசு கிடையாது, நீ 36 கொடுத்தா கோல்டெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் அந்த காலம், இது அந்த காலம் வசந்த காலம்னு சொல்லிட்டான். $36 கொடுத்தா கோல்டு, ஒரு அவுன்ஸ் கோல்டு தரமாட்டேன் அப்படின்னு 15th ஆகஸ்ட் 1971 சொன்னான். அங்கே பிடிச்ச கோல்டு 1980 $850 போச்சு ஒரு அவுன்ஸ். அப்புறம் 220க்கு விழுந்தது. 30 வைணவம் காசு பண்ணான். 850 வரைக்கும் பண்ணான்னா 220 வரைக்கும் பண்ணான்னான்னு தெரில. ஓகே, ஆமாம். ஓகே. ஸோ அது மாதிரி பல ராஜாக்கள் வந்து தங்கத்தை வச்சுக்கூடாது நீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கணக்குப்படி என்னென்னா, பணம் புழக்கத்தில் இருந்தால் நல்லது. தங்கம் எங்கே புழக்கத்தில் இருக்குது? தங்கம் லாக்கரில் தானே இருக்குது. ஆமாம், அதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு நீங்கள் சொல்ல வர்ற பாயிண்டில் வந்து எனக்கு இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா சார், டிமானிட்டைசேஷனுக்கு நோ நீங்கள் தான் சொன்னீங்க, எஸ். ஸோ நான் தான் ஒரே ஆள். ஆமாம், நோ நீங்கள் தான் சொன்னீங்க, எஸ். ஆனால் புஸ்தகம்லாம் எழுதினாங்க. இன்னொரு உங்களோட சக ஜேர்னலிஸ்டோட எழுதி கருப்பு குதிரைலாம் புஸ்தகம் எழுதினாங்க. அந்த கருப்பு குதிரை எங்கே போச்சு, இன்னும் பிடிச்சிட்டாங்களா கருப்பு குதிரைன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. கருப்பு குதிரை வந்து ஈவிகே சிலங்கோன்னு எனக்கு கிஃப்ட் பண்ண புக்கு சார், அது அவர் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். கருப்பு குதிரைன்னு இதை பற்றி ஒன்று எழுதினாங்க, டிமானிட்டைசேஷன். அவர் எழுதினது வேறு புஸ்தகம். ஓகே, இவர் டிமானிட்டைசேஷன், அது கருப்பு பணத்தை கருப்பு குதிரைன்னு எழுதினார். அதான் ஈவிகே சிலங்கோவன் சார் வந்து எனக்கு ஒரு புக் ஒன்று கிஃப்ட் பண்ணார். அது ஸ்டோரியாக எழுதினதுப்பா. ஓகே 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 ஃபைன், சரி சார். ஸோ இப்போ இவர் செபி கிட்ட போகிறார் அப்படின்னா அதான் ஸோ அந்த கேள்வி விட்டேன் பாருங்க. நோ நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ இப்படி ஒன்று வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி எஸ்ஸா நோவா? உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது? அதெல்லாம் இன்ஸ்டிங்க்ட்லாம் வச்சு சொல்ல முடியாது. உங்களுடைய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்த விஷயங்களை வச்சு நீங்கள் அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல சார்? சரி, இப்போ நம்மளுக்கு கோல்டு அப்படி கனெக்ட் பண்ணி தானே டிமானிட்டைசேஷன் தப்புன்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக தப்பு. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்னா, கோல்டை எவனும் கொண்டு போய் கொடுக்க மாட்டான். எவன்லாம் பேங்க் லாக்கரில் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் மாட்டோம். இத்தனை நேரத்துக்கு பாதி பேர் பேங்க் லாக்கரில் இது பணக்காரெல்லாம் கட்டியிருப்பான். அவன் ஆல்ரெடி ப்ரைவேட் பிளேனில் துபாய்க்கு போயிருக்கும். ஸோ ஆல்ரெடி இப்படி 2 வாட்டி அவன் பேசினான்னா 35,000 டன்னில் 18,000 டன் இப்போது துபாயில் இருக்கும் ஆல்ரெடி. ஓகே, இப்போ இந்த மிடில் கிளாஸ் தான் இதில் வச்சுருப்பான், இதில் லாக்கரில். ஸோ ஜி எல்லாம் கிளம்பிட்டீங்களா ஜி, எல்லாம் போயிடுச்சா ஜி எப்படி, அப்புறம் மிடில் கிளாஸ்லேருந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ளைட்டெல்லாம் ஏற்றுறதுக்கான டைம் போயிட்டுருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? பணக்காரன் நார்மலாக பின்னாடி என்ன பண்ணான், ஒருத்தன் டூத் பேஸ்ட்டில் ஒழிச்சுன்னு வந்தான்னு நான் சொன்னேன். ஆமாம் ஆமாம். அது மாதிரி துபாய் பக்கத்தில் இருக்குது, கேள்வியே கேட்க மாட்டான். பிளெயினில் இறங்கி சாக்கு மூட்டையில் எடுத்துகிட்டு வந்தால் கேட்கவே மாட்டான். சாக்கு மூட்டையில் பல பேர் எடுத்துகிட்டு போயிருப்பான்.
ஓகே சார். இவர் சொல்ற இன்னொரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 125% ஆஃப் ஜிடிபி மக்கள்கிட்ட கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. அப்படின்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு இந்தியால 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் டர்ன் ஓவர்ப்பா இது அவன் தான் இவனெல்லாம் எப்படி அசட் மேனேஜர் கம்பெனியை போட்டான்னு தெரில. ஜிடிபிங்கிறது டர்ன் ஓவர். உனக்கு கூகுள் மாதத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கறதுன்னா அது ஒன் டர்ன் ஓவர். 5 + 10 × 12 60 டர்ன் ஓவர். கோல்டுங்கிறது ஒரு அசட்டு. ஒரு அசட்டையும் டர்ன் ஓவரையும் எப்படி கம்பேர் பண்ணுவேன்? அது ப்ரைஸ் இருக்குல்ல சார். அசட்டுனா மிஷினரி, டர்ன் ஓவர்ங்கிறது அந்த மிஷினரி வச்சு நீ பண்ணுற வால்யூம். நீ மிஷினோட வேல்யூவும் டர்ன் ஓவரையும் கம்பேர் பண்ணுவியா? அப்படிதான் இவர் பண்ணி சொல்லியிருக்காரு. 125% ஆஃப் ஜிடிபி. அதனால தான் அறிவு அவ்வளோ கம்மி. அதனால தான் சிதம்பரம் தலைவர் அன்றைக்கே சொன்னார், இவங்களோட டோட்டல் பொருளாதார அறிவு வந்து ஸ்டாம்ப் சைஸ் பின்னாடி இருக்குன்னு. இப்போ நான் ஒரு லேத்து ஃபேக்ட்ரி போட்டிருக்கேன்னு வையே, லேத்து மிஷின் வாங்கிறதுக்கு எனக்கு 10 லட்ச ரூபா ஆகிருக்கும். அதில் மாதம் நான் 10 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ண முடியுமா? ஓகே சார், அந்த சந்தேகம் தான். ஸோ ஜிடிபிங்கிறது அவுட்புட், கரெக்டுங்களா? டர்ன் ஓவர்ப்பா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு நம்ம டூரிஸ்ட் டாக்ஸி ஆப்ரேட்டர் ஒரு கார் வாங்கியிருக்காரு. ஒரு குவாலிஸ் 20 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2,40 லட்ச ரூபாய்க்கு அப்படி போட்டுவார் காரு. அவருக்கு என்ன ஓட்டி அதில் என்ன வருமானம் வருதோ அதுதான். ஒரு நாள் ஓட்டினா எல்லா செலவும் போக அவருக்கு 1,500 2,000 ரூபா வரும். 25 நாள் ஓட்டினார்னா எவ்வளோ ஆச்சு? இது அந்த 30,000 ரூபா ஆச்சு அவருக்கு வர வருமானம். 30 × 12 3,60,000 தான் அவருக்கு வருமானம். இந்த வருமானம் தான் அசட்டு. அப்போ வந்து உன் வருமானம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வருமானத்தையும் ஜிஎஸ்டி உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவியா? அதையும் நாங்கள் பண்ணோமே. அதான் பண்ணுறீங்களா? இல்லை, இப்பயும் பண்ணோம். கர்நாடகாவில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததில்ல சார், அந்த கடன் வாங்கி பொருளை வாங்கி விற்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துமே அந்த அந்த பொருளை விற்கிறவருக்கு எல்லாரும் ஜிபேல பணம் அனுப்புகிறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி கட்டு அப்படின்னாங்கல்ல, அதே தான் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது மக்களை குழப்புறதுக்கா இல்லை இதில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இதில் ஒரு ஜென்யூனிட்டியும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றும் காசு போட மாட்டேங்கன்னா குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜீரோடா, குரோவ் எல்லாருமே ஒரு 50 லட்சம் அக்கௌண்ட்டு மூடிட்டாங்க மக்கள். ரைட்டாக 50 லட்சம் பேர் போட்டினா நட்டம் போகணும்னு ஓடி போயிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக இவர் சொல்கிறார், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது கோல்டில் உள்ள ஓகே. ஸோ அப்போ நான் கோல்டு இவர் பயமுறுத்தினார்னா கோல்டுக்குள்ளே போக மாட்டாங்க. இந்த மாதிரியான கோல்டை பிடிக்கிட்டேன்னா உன்ட்ட கேஷ் கொடுத்தா நீ எங்கேயாவது போகிறதுக்கு போல மார்க்கெட்டுக்கு வருவல்ல. ஆப்வியஸாக மார்க்கெட்டுக்கு தான். அதுக்கு தான் இந்த ஐடியா. ஓகே சார், ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டு பேனிக் பீப்புள். அவர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நான் இப்போ அவரோட ஐடியா என்னென்னா, கோல்டை பிடிக்கிட்டாங்கன்னா உங்கள் கையில் காசாக கொடுத்தா நீ அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடுவேன். கோத்தக் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இன்னும் சந்தோஷப்படுவார். அவ்வளோதான் மேட்டு. ஆமாம் சார், இப்போ ஒரு 100 கோடி ரூபா கொடுக்குறேன், ஒரு 80 கோடி ரூபா வேறு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போனாலும் ஒரு 20 கோடி ரூபாய் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வரும்லன்ற ஒரு நம்பிக்கையில் இது எப்படியாவது கிளப்பி விட வேண்டியது தானே சார்? அதுதான் இது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஏன் இதை நம்ம மறுபடியும் பேசுகிறோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி இவங்க பேசி சொல்லியிருக்காரு. ஆனால் இது இப்போ மறுபடியும் உள்ள செபியை உள்ளே கூட்டு வர்றதுனால கோல்ட் பீஸ்லையும் கை வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கும் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லிட்டா எப்படி சார்? என்னப்பா பண்ணுறது? அதுக்காக நீங்கள் எப்படிலாம் தற்காப்பு எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த கோல்டு விஷயத்தில் வந்து இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். இதில் செபியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.